சுகஜீவிகளே, சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். நிர்விசாரமான குமாரத்திகளே, என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். நிர்விசாரிகளே, ஒரு வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள். திராட்சப்பலன் அற்றுப்போம், அறுப்பு காலம் வராது. சுகஜீவிகளே, நடுங்குங்கள். நிர்விசாரிகளே, தத்தளியுங்கள். உடையை உரிந்து களைந்து போட்டு அறையில் இரட்டை கட்டிக் கொள்ளுங்கள். செழிப்பான வயல்களின் நிமித்தமும் கனிதரும் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள். என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களிகூர்ந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முட்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். அரமனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும். மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டுக் கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சலிடமாயும் இருக்கும். மூடர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். கர்த்தர் தம்முடைய நீதியினாலும் நியாயத்தினாலும் லோபியை நியாயம் விசாரிப்பார். தயாள குணம் உள்ளவனுக்கோ கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் கிடைக்கும். அவனுடைய தயாள குணத்திற்கு தகுந்த வெகுமதிகளை கர்த்தர் அவனுக்கு தாராளமாய் கொடுப்பார். தயாள குணம் உள்ளவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். மனுஷர் மத்தியிலே அநீதியும் அநியாயமும் துன்மார்க்கமும் நிரம்பியிருக்கும் போது தேசத்திலே தேவனுடைய சாபம் வரும். துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவனுக்கு தீங்கு நாட்கள் சடுதியில் வரும். மூடருக்கும் லோபிக்கும் விரோதமாய் தேவனுடைய வார்த்தை எச்சரிப்பாக சொல்லப்படுகிறது. சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளை, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். நிர்விசாரமான குமாரத்திகளே, என் வசனத்துக்கு செவி கொடுங்கள் என்று ஏசாயா கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறார். இவர்கள் ஆடம்பரமாகவும் பெருமையாகவும் ஜீவிக்கிறார்கள். இவர்கள் தங்கள் கணவன்மாரோடும் பெற்றோரோடும் சேர்ந்து தரித்திரரை வஞ்சிக்கிறார்கள். பசியுள்ள ஆத்மாவை வெறுமையாக வைத்திருக்கிறார்கள். தாகம் உள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறார்கள். இவர்கள் எழுந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை பயபக்தியோடு கேட்க வேண்டும். சுகஜீவிகளாக ஜீவிக்கிறவர்கள் மீதும் நிர்விசாரமாய் ஜீவிக்கிறவர்கள் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. கர்த்தர் தம்முடைய நீதியான தீர்ப்பின் மூலமாய் இவர்களை தண்டிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். சனகரிப்பின் சேனை யூதாவின் அரணான பட்டணங்களை எல்லாம் முற்றுகை போட்டு அவற்றை அழித்து போட்டார்கள். தேவனுடைய ஜனத்திற்கு மிகுந்த நெருக்கமும் உபத்திரவமும் உண்டாயிற்று. சுகஜீவிகளாக ஜீவித்தவர்கள் இப்போது பாடுகளை அனுபவிக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி யூதா தேசத்தாருக்கு வரப்போகும் அழிவை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நிர்விசாரிகளே, ஒரு வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். சனகரிப்பின் சேனை எருசலேமுக்கு விரோதமாய் வரும்போதே யூதா ஜனத்தாருக்கு பிரச்சனைகள் ஆரம்பித்து விடுகிறது. அந்த பிரச்சனை சீக்கிரத்தில் முடியாது. அவர்கள் ஒரு வருஷமும் அதற்கு மேலும் சில நாட்களும் தத்தளிப்பார்கள். சனகரிப் யூதா தேசத்திற்குள்ளே பிரவேசித்து ஜனங்களை நாசம் பண்ணுவான். ஒரு வருஷத்திற்கு மேலாக அவன் மூலமாய் ஜனங்களுக்கு தத்தளிப்பு உண்டாயிருக்கும். அதன் பின்பு சனகரிப் எருசலேமின் அரணான பட்டணங்கள் எல்லாவற்றையும் அழித்து போடுவான். யூதா தேசத்தாரை சிறைப்பிடித்து தன்னுடைய தேசத்திற்கு இழுத்து கொண்டு போவான். ஏசாயா தீர்க்கதரிசி யூதாவின் ஜனங்களை பற்றி சொல்லும் போது அவர்களை சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளை என்றும் நிர்விசாரிகளை என்றும் சொல்லுகிறார். எருசலேமின் ஜனங்கள் தத்தளிக்கும் போது அவர்களுடைய திராட்சை பலன் அற்றுப்போகும். அவர்களுக்கு அறுப்பு காலம் வராது. யூதாவின் புத்திரருக்கு நல்ல போஜனம் கிடைக்காது. தாகத்தை தீர்ப்பதற்கு நவமான திராட்சரசமும் கிடைக்காது. யூதருடைய திராட்சை தோட்டங்களிலே திராட்சை பழம் பழுத்திருக்கும். ஆனால் பழங்களை பறிப்பதற்கு அவர்கள் தேசத்திலே இருக்க மாட்டார்கள். அவர்கள் சிறையிருப்புக்கு போய்விடுவார்கள். இதனால் திராட்சை தோட்டத்திலே அறுப்பு காலம் வராது. பழங்களை அறுவடை செய்ய ஒருவரும் அங்கு மீதியாய் இருக்க மாட்டார்கள். யூதா தேசத்தார் செழிப்பான வயல்வெளியை விரும்புவார்கள். ஆனால் அவையோ வனாந்தரத்தை போல பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். தேசத்திலே மந்தைகளும் இருக்காது. பருகுவதற்கு நல்ல பாலும் கிடைக்காது. யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் பாழாய் போகும். எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும்.
ஒரு காலத்தில் யூதா தேசத்திலே செழிப்பான வயல் நிலங்கள் இருந்தது. கனிதரும் திராட்சை செடிகளும் அதிகமாய் இருந்தது. ஜனங்கள் தங்கள் செழிப்பான நிலத்தை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். நகரத்திலும் சந்தோஷம் நிரம்பி இருந்தது. ஆனால் இப்போதோ ஜனங்கள் தத்தளிக்கிறார்கள். தேசத்திலே சந்தோஷம் இல்லை. செழிப்பான வயல் நிலங்களும் இல்லை. செழிப்பான வயல்களின் நிமித்தமும் கனிதரும் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள். அவர்களுடைய வீடுகளில் குடியிருப்பதற்கு கூட ஒருவரும் இருக்க மாட்டார்கள். எல்லோரும் சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். சந்தோஷம் நிறைந்த வீடுகளில் இப்போது முட்செடியும் நெருஞ்சிலும் முளைத்திருக்கிறது. முட்செடியும் நெருஞ்சிலும் பாவத்தின் கனிகள். இவை சாபத்தின் விளைவினால் வருபவை. இந்த சாபம் யூதா தேசத்திலே ஒவ்வொரு வீட்டின் மீது வந்திருக்கிறது. தேசம் முழுவதும் பாவத்தினாலும் சாபத்தினாலும் நிரம்பியது. சாதாரண வீடுகள் மாத்திரமல்ல, ராஜாவின் அரமனையும் பாழாக விடப்படும் என்று ஏசாயா சொல்லுகிறார். ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும். மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிகளாகும். எருசலேம் நகரத்திற்கு மேடும் துருக்கமும் பாதுகாப்பாயும் பலமுள்ளதாயும் இருந்தது. ஆனால் அவையெல்லாம் பாழாய் போகும். அவை காட்டு மிருகங்கள் தங்கும் கெபிகளாகிவிடும். அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இடமாயும் இருக்கும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு யூதா தேசத்தின் மீது வரும். ஜனங்களோ சுக ஜீவிகளாயும் நிர்விசாரிகளாயும் ஜீவிக்கிறார்கள். அவர்களுக்கு தேவனை பற்றிய பயமும் இல்லை. கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும் என்னும் ஆர்வமும் இல்லை. அவர்களுக்கு தீங்கு வரும். அப்போது சுக ஜீவிகளாயும் நிர்விசாரிகளாயும் ஜீவிக்கிறவர்கள் இனிமேல் அழுது புலம்புவார்கள். செழிப்பான வயல்களின் நிமித்தமும் கனிதரும் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள். யூதாவின் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஏசாயா ஆலோசனை சொல்லுகிறார். சுக ஜீவிகளே நடுங்குங்கள், நிர்விசாரிகளே தத்தளியுங்கள். உடையை உரிந்து களைந்து போட்டு அறையில் இரட்டை கட்டி கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தும் போது கர்த்தர் அவர்கள் மீது இரக்கம் காண்பிப்பார். தேவனுக்கு முன்பாக ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். அவர்களிடத்தில் தேவனுக்கேற்ற துக்கம் காணப்பட வேண்டும். அப்போதுதான் உலக பிரகாரமான துக்கம் அவர்களை விட்டு நீங்கும். எருசலேமின் ஜனங்கள் சுக ஜீவிகளால் ஜீவிப்பதையும் நிர்விசாரிகளால் ஜீவிப்பதையும் நிறுத்திவிட்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக பயபக்தியோடு வர வேண்டும். தங்களை தாழ்த்த வேண்டும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பை நினைத்து நடுங்க வேண்டும். தங்களுக்கு வரப்போகும் ஆக்கினையை நினைத்து தத்தளிக்க வேண்டும். தங்களுடைய ஆடம்பரமான வஸ்திரங்களை களைந்து போட்டு அறையிலே இரட்டை கட்டிக்கொள்ள வேண்டும். அப்போது தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம். யூதாவில் ஜனங்கள் வரப்போகிற துக்க நாளை சந்திப்பதற்கு தங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். தங்களை தாங்களே வெறுத்து கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். உலக சிநேகத்தை வெறுத்து கர்த்தரை சிநேகிக்க வேண்டும். உலக காரியங்கள் மேல் பிரியமாய் இருப்பதற்கு பதிலாக கர்த்தருடைய கற்பனையின் மீது பிரியமாய் இருக்க வேண்டும். சுக ஜீவிகளாகிய ஸ்திரீகளுக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: எழுந்திருங்கள், என் வார்த்தைகளை கேளுங்கள், என் வசனத்துக்கு செவி கொடுங்கள், நடுங்குங்கள், தத்தளியுங்கள், உடையை உரிந்து கொள்ளுங்கள், உடையை களைந்து போடுங்கள், அறையில் இரட்டை கட்டிக்கொள்ளுங்கள். சுக ஜீவிகளாகிய ஸ்திரீகளின் சுபாவங்கள்: நிர்விசாரமாக இருப்பார்கள், கவனமில்லாமல் இருப்பார்கள், உன்னதத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் அருளப்படும் வரையிலும் அவர்கள் நிர்விசாரமாக இருப்பார்கள். அவர்களுடைய நிலம் பாழாய் போயிருக்கும், திராட்சை பழங்கள் அற்று போயிருக்கும். அவர்களுக்கு அறுப்பு காலமே வராது. ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு இஸ்ரவேலில் மறுபடியும் அறுப்பு காலம் வரும். இஸ்ரவேல் தேசம் ஏற்கனவே இருந்தது போல ஆசீர்வதிக்கப்படும். இந்த தீர்க்க தரிசனமும் ஓசியா 3:5 முதல் 6 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனமும் இப்போது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. மேசியா வந்து இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும் வரையிலும் இது தொடரும். இஸ்ரவேலின் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் திராட்சை பழங்களின் அறுப்பு காலத்தினால் வருகிறது. அறுப்பு காலம் நின்று போகும்போது அவர்கள் தத்தளிப்பார்கள், ஏழைகளாகி விடுவார்கள், வறுமையில் வாடுவார்கள். ஸ்திரீகளின் மரட்டு தன்மைக்காகவும் நிலம் கனி தராமல் இருப்பதற்காகவும் ஜனங்கள் புலம்புவார்கள்.
அரண்மனை பாழாக விடப்படும் என்பது நித்திய கால சம்பவம் அல்ல, ஆனாலும் நீண்ட காலமாக தொடரும் சம்பவம். ஏசாயா 32:15 வசனத்தில் இது நிறைவேறும். அப்போது உன்னதத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். அதன் பின்பு வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும்.